அர்ஜுனனை கைவானப்பட்டு அந்த தேர் தட்டிலே சாய்ந்ததையானால் என் தாய்க்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். என் உயிர் பிரியும் வரையில் யாருக்கினுமே சொல்லாது என் மகன் என்று. என் உயிர் ஆகப்பட்டது பிரிந்தவுடனே நீ சென்று ஒன்னும் செய்யதம்மா. என் உயிர் போன உடனே தாயே என்ன உன் சனத்தில் பால் குடிக்க கிடையாது. ஆனால் இனி என் மடி மீதில் எடுத்து முந்தி பிறந்த மகனே கர்ணா என்று என்னை உன் மடி மீதில் வைத்துக் கொண்டு இனி அம்மா இரண்டு சொட்டு கண்ணீர் என் வாயிலே சொரிந்தது. ஏன் அப்போதும் என் மகனே கர்ணா, நீ ஐவராஜாருக்கு மூத்தவன் என்று அந்த குறிச்சத்திர பூமியில ஒரு வார்த்தை சொல்ல எங்க அம்மாளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அந்த இடத்துக்கு நீ போனேன்னு வச்சுக்கோ. எங்கள் அண்ணன் மணி வந்து விட்டால் என்று எல்லாரும் சுகமா பாத்துக்குவாங்க. அங்க போயிடு. நீங்கள் 1000 சொன்னாலே மாறாது சாமி. தாலி கட்டிய மனைவி. தாலி கட்டிய மனைவி பையா, உங்களுக்கு பிறந்த பிள்ளை. சாரி, நீ எங்க வரைக்கும் வருவ? காடு வரை வருவேன். நீ எங்கடி வருவ? நான் வீதி வரை வருவேன் சாமி. அதுக்கான பக்கம் இடம் இல்ல. ஆமா, வேலி போட்டு மகா எங்க வருவான்? காடு வரை வருவான். என்னத்துக்கு? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. எனக்கு கடைசியில யாரு இல்ல. இதுல மனைவி, பொண்டாட்டி, பொண்ணுங்க, சொந்தம் பந்தம். நம்மளுக்கு எதை நம்ம மூச்சே நம்மளுக்கு சொந்தம் இல்லை. இந்த மூச்சு போனா சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல. அடிலே யாரோ இங்க நான் யாரோ. மனைவியை பார்க்காமல் போயிருந்தா எனக்கு மனைவி ஒரு பாசமா, எனக்கு மகன் பாசமா வந்திருக்காதையா. தெய்வ சந்தி யாருமே பிள்ளைகள் மீது பாசம் வைக்காதீங்க, மனைவி மக்கள் மீது பாசம் வைக்காதீங்க சாமி. நான் செஞ்சோட்டு கடனை தீர்ப்பேனா? இந்த பாசத்தை கட்டுப்படுவேனா? அடி நீ யாரோ, நீங்க நான் யாரோ. நீங்க நிக்கிற இந்த மகன் யாரோ. மனைவி மகனை பாசத்தை வைத்து பார்த்தால் சூரிய உதயமாகிவிட்டது. சண்டைக்கு போக வேண்டும். தெற்கு மேல் மனைவி மக்களுக்கு பாசம் கிடையாது. செஞ்சோட்டு கடன் தீர்க்கணும், துரியோதனுடைய கடன் தீர்க்கணும். நான் அஸ்தமாக சூரியன் விடக்கூடாது.
உன்னை மனைவி என்று நான் பார்ப்பேனோ, உன்னை மகன் என்று பார்ப்பேனோ? நான் போறேன். நான் போறேன் சமர்புரிய. நான் போறேன். சென்று கைவாரை என்று என் மன்னவர் போருக்கு போகிறேன் என்று சொன்ன போது ஐயா போனைய குறி காச்சே இங்கே புதுப்பான எதிராச்சே நெங்கடியாளு என்ன செய்தே ஐயோ தெய்வமே இது என்ன என் மன்னவர் சண்டைக்கு போறேன் போறேன் போகும்போது பூனை குறுக்காகவே இது ஆகாத சகுனம் என்று சொல்வாரே புது பாடை எதிரானா இது என்னன்னு தெரியலையே தெய்வமே இந்த நாளிலே ஆதித்யம் படிந்திருக்கிற வெற்றி வீரனாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திருக்கிறேன். மாமா இருந்தால் ஒரு சமாச்சாரம் கேட்கிறேன். மாமா சாமாதாமே
பிள்ளையை எப்படியோ எண்ணிக்கிறோம். அதிக பலமுடைய கண்ணனுடைய நாகபாதவரை தடுக்க முடியாது. ஆக்கிரம் அறிவுக்கு சத்துருடைய உனக்கு சேனாதிபட்டை ஏறான ரதம் என்று சொல்லிவிட்டேன். ஆனா இன்னைக்கு சேனாதிபட்டம் பெற்று சண்டைக்கு வரக்கூடியவன் யார் தெரியுமா? அம்பிதேசாதிபதி புனைவள்ளல் கர்ணன். அவன் அன்று நாளையில் தச்சனுடைய பிள்ளை அசுவஜன சொல்லக்கூடிய நாகக்கணையை உன்னை கொள்வதற்காக வைத்திருக்கிறான். அவன் கணையை விடுத்ததை உண்டானால் பூமிக்கு ஆகாயத்துக்கு வாய் துறந்து வரும். முதல் ரதத்தை ஓட்டி செல்லக்கூடிய முன்னாடி இருக்கிறது நாடு. வந்தவுடனே என்ன சாப்பிட்டு விடும். ஆனா நீ பின்னாடி தப்பிச்சு ஓடிடுவேன்.